ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி சிவானந்தர் 1927 நவம்பரில் வாரணாசிக்கு சென்றார். அங்கே அவர் எப்போதும் தெய்வீக பரவச நிலையிலே இருந்தார். ஒரு நாள் காலையில் அவர் மற்ற துறவிகளிடம் தமது ஆன்மீக அனுபவத்தை கூறினார். நேற்றிரவு எனக்கு அற்புதமான அனுபவம் ஒன்று கிடைத்தது. நடு இரவில் வெண்ணிறமான தெய்வீக புருஷர் ஒருவர் ஒளிமயமாக என் முன் தோன்றினார். ஜடை முடியும் 3 கண்களும் உடையவராக இருந்தார். அவரது திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி அந்த இடத்தையே பிரகாசப்படுத்தியது. ஆஹா, என்ன அசாதாரணமான அழகும் கருணையும் அன்பும் பொலியும் முகம்! இந்த காட்சியால் எனது குண்டலினி சக்தி விழிப்புற்று எழுந்தது. நான் பேரானந்தத்தில் மூழ்கினேன். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் மறைந்து அங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புன்னகைத்தபடியே நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்து அவர், நீ இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டும். உன் மூலமாக இன்னும் சில வேலைகள் நடைபெற உள்ளன என்று கூறினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்டவுடனேயே என் மனம் கீழிறங்கி உடல் உணர்வை பெற்று வழக்கம்போல் இயங்க ஆரம்பித்தது. எல்லாம் அவரது திருவுளம். நான் ஆனந்தத்தில் நிலை பெற்றிருந்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வேறு யாரும் அல்ல, அந்த விஸ்வநாதரே தான். இதை கேட்ட துறவி ஒருவர் ஆவலுடன் சுவாமிகளை பார்த்து, இதை நீங்கள் கனவில் கண்டீர்களா அல்லது நேரில் பார்த்தீர்களா என்று கேட்டார். சுவாமிகள் அமைதியாக, அப்போது நான் விழித்திருந்தேன் என்று பதில் கூறினார். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண. ஓம் ஐம் சர்வதேவ தேவி விஸ்வரூபாய அவதார ஹரிஷ்டாய ஸ்ரீ ராமகிருஷ்ணாயை நமக.